ஹாய் குட் காய்ஸ், நான் உங்கள் பிஜிஎஸ் ஆனந்த். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல், அதாவது பார்ட் 8வது பார்ட்டில் நம்ம சந்திப்போம். ஸோ நம்ம சேனல் பிஜிஎஸ் ஆனந்த் சேனலில் ஆல்ரெடி பிஜிஎஸ் ஆனந்த் லைஃப் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1லேருந்து பார்ட் 7 வரைக்கும் நம்ம சேனலில் போட்டிருப்போம். ஸோ அதை போய் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இப்பொழுது பார்ட் 8வது பார்ட்டில் நம்ம பேச போகிறோம். ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதற்கு முன்னாடி நம்ம சேனல் பிஜிஎஸ் ஆனந்த் சேனலை ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. இப்போ நம்ம பார்ட் 8வது பார்ட் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில், அதாவது நம்ம 7 பார்ட் நம்ம தோட்டத்தில் தண்ணி இல்லாமல் போயிட்டு அப்படிலாம் நான் நிறைய பேசியிருப்பேன். அதை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ 8வது பார்ட்டில் என்னதுன்னா, நம்ம தோட்டத்தில் தண்ணி இல்லாமல் போயிட்டு அப்போது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எப்படி இருக்கும், நம்ம கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணியிருப்போங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் விவசாயம் பண்ணுவோம். விவசாயமே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். விவசாயம் என்பது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லோரும் நினைப்பாங்க விவசாயம் பண்ணுறதுல ஈஸின்னு அப்படி நினைப்பாங்க. ஆனால் அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். ஏன்னா விவசாயம் என்பது நம்ம கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி விவசாயம் பண்ணி ஒரு பொருள் உற்பத்தி பண்ணி கொடுக்கணும்னா ஈஸியான காரியம்லாம் கிடையாது. ஆனால் எல்லாருமே அது ஈஸியாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் எல்லா விவசாயம் எனக்கு தெரியலனா கூட அதாவது முருங்கைக்காய், புடலங்காய், பாகற்காய், சுரைக்காய், பூசணிக்காய் அப்படி சொல்லிட்டு எங்கள் ஏரியாவில் மோஸ்ட்லி இதை தான் இருக்கும். ஸோ அது எனக்கு கொஞ்சம் தெரியும். இருந்தாலும் அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமா சேலஞ்சாக இருந்தது. ஏன்னா என்ன சேலஞ்ச் அப்படின்னா, வெயில் அடிக்கும், திடீர்னு மழை பெய்யும். அப்போ நம்ம விவசாயிகள் கூட நம்ம விவசாயம் பண்ணால் தான் அவங்களுடைய கஷ்டம் நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஈஸியாக எல்லார் முன்னாடியும் இது விவசாயம் பண்ணுறதுலாம் ஈஸி அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லுவோம். ஆனால் விவசாயிகள் கூட நம்ம ஒர்க் பண்ணி அவங்க படுற கஷ்டத்தை தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க படுற கஷ்டம் நமக்கு தெரியும். இல்லைன்னா யாருக்கும் தெரியாது. எல்லோரும் நினச்சிட்டு போயிடுவீங்க, விவசாயம் ஈஸிப்பா, என்னப்பா விவசாயம் பண்ணுறது அவ்வளோ பெரிய கஷ்டமானு. ஆனால் களத்துலேருந்து விவசாயம் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த வழி தெரியும். இல்லைன்னா தெரியாதுங்க. இது ரியாலிட்டி. ஏன்னா நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் விவசாயம் எனக்கு என்னென்னே தெரியாது. இப்போ தான் தெரியுதுங்க விவசாயம்னா எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயம்னு. அதே மாதிரி தான் எங்கள் தோட்டத்தில் நான் அதை பண்ணும்போது எனக்கு அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தது. ஆனால் அது அந்த இதில் தண்ணி இல்லாமல் போயிட்டு, தண்ணி இல்லாமல் போனதுக்கப்புறம், ஏன்னா ஒரு போர் போட்டிருக்கு, ஒரு போரில் தண்ணி இல்லாமல் போயிட்டு, அந்த தண்ணி இல்லாமல் போகும்போது என்ன செய்யும், முருங்கை மரம்லாம் அப்படியே காஞ்சிட்டுங்க. ஏன்னா அந்த முருங்கை மரத்தில் அழகாக பூ பூத்து அழகாக காய் வர டைமில் பார்த்து தண்ணி இல்லாமல் போயிட்டுங்க. ஏன்னா எனக்கு என் லைஃப்லேயே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அழுதது அது. ஏன்னா இப்போவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா அந்த கண்ணீர், அந்த கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி அந்த விவசாயம் இல்லைன்னா எப்படி இருக்குங்க, நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் ஒரு பொருள் எடுத்திருக்கீங்க, பொருள் ஆசையாக பண்ணுறீங்க, ஏதோ நீங்கள் சமைச்சாலும் சரி, அந்த அவுட்புட் கரெக்டாக வரலன்னா உங்கள் மனசு எவ்வளோ சங்கடப்படும். ஆனால் நான் ஜனவரியிலேருந்து ஜூலை மாதம் வரைக்கும், 2025 ஜனவரியிலேருந்து ஜூலை மாதம் வரைக்கும் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி, ஆனால் அந்த முருங்கை மரத்துலேருந்து அந்த பூ வர வரைக்கும் நல்லபடியாக விவசாயம் பண்ணிவிட்டு கடைசியில் தண்ணி இல்லாமல் போனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா இந்த எனக்கு நடந்தது அப்படி. ஏன்னா எல்லாருக்குமே அப்படி நடக்குமான்னு தெரியாது. ஆனால் எனக்கு நடந்த விஷயம் லைஃப்லேயே ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயங்க. ஆனால் அதையும் நான் தாண்டி அந்த மனவேதனை, ஏன்னா ஒரு கஷ்டம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அந்த வலியோடு நான் என்ன செஞ்சேன்னா, ஃபஸ்ட்டு போர் போட்டேன். ஃபஸ்ட்டு போர் போட்டும் அதுலேயும் தண்ணி இல்லை. சரி 2வது போர் தான் போடலாம் அப்படின்னு போட்டேன். 2வது போர்லேயும் தண்ணி இல்லை. 3வது போர் போட்டேன். 3வது போர்லேயும் தண்ணி இல்லை. 4வது போர் போட்டேன். 4வது போர்லேயும் தண்ணி இல்லைங்க. அப்போ ஒரு மனுஷன் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுவான் நீங்களே சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் விவசாயம் பண்ணி ஒரு ஒரு விவசாயத்தில் ஒரு பெரிய ஒரு வெற்றி காமிக்கணும், ஒரு சக்ஸஸ் காமிக்கணும், அது ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அது இயற்கை எனக்கு என்ன செஞ்சுன்னு தெரில. அது கடைசியில் எனக்கு இப்படி ஒரு இதாகிட்டுங்க. ஆனாலும் நான் கவலைப்படல. இதில் இன்னொரு கவலை என்னதுன்னா, முருங்கை மரத்தில் உள்ள அந்த பூ இருக்குது தெரியுமா, அந்த பூ அப்படியே காயும் போது, ஆனால் அது ரொம்ப கஷ்டங்க. கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி அந்த விவசாயத்தில் கடைசி நொடியில் அந்த காய் வந்தால் நம்ம விற்றா நம்ம ஜெயிச்சிருவோம். ஏன்னா நான் கண்டிப்பாக அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் விவசாயம் பண்ணேன். ஆள் விடாமல் நானே விவசாயம் பண்ணேன். நானும் கடைசி நொடியில் தண்ணிலாம் போகும்போது மரம் ஃபுல்லாக அப்படியே மரம் ஃபுல்லாக அந்த பூ எல்லாம் காஞ்சி மரமும் காஞ்சிட்டுங்க. ஆனால் மரம் காயும் போது என் மனசு அவ்வளோ வலிகள். ஏன்னா நான் எங்கள் தோட்டத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விவசாயம் பண்ணுறதுலாம் எல்லோரும் நினைக்கிறாங்க ஈஸின்னு. ஆனால் அந்த இடத்துல நான் அந்த மரம்லாம் காயும் போது நான் தண்ணி ட்ரை பண்ணேன். ஆனால் கடைசியில் அந்த தண்ணியும் என்னை கைவிடும்போது கூட நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா,
லைஃப்பில் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் நம்ம மன தைரியம் இருக்கணுங்க. ஆனால் அந்த மன தைரியம் இல்லைன்னா நம்மளால முடியாது. ஏன்னா அந்த வலியோட என்னுடைய நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு ஃப்ரெண்டுகிட்ட தான் நம்ம சொல்லுவோம். சொந்தக்காரங்கிட்ட சொல்கிறோமோ இல்லையோ, ஃப்ரெண்டுக்கிட்ட கண்டிப்பாக சொல்லுவோம். "நண்பா இப்படி ஆயிட்டு நண்பா" அப்படின்னு சொல்லும்போது, ஒரு சில நண்பர்கள்லாம் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, என்னுடைய ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. நான் கஷ்டத்தில் ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கஷ்டத்தில் நம்ம ஃப்ரெண்டு தான் நம்ம கூட இருக்கணுங்க. ஆனா அதே ஃப்ரெண்டு என்னுடைய ஃபோனை கட் பண்ணிட்டு, "டேய் நான் சும்மா இருடா, நானே 1000 வேலையில இருக்கேன். நீ ஏன்டா ஃபோன் பண்ணிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லி, என்னுடைய கஷ்டத்த நான் சொல்லணும்னு நினைக்கிற அந்த கஷ்டத்த என்னுடைய ஃப்ரெண்டே என்னை நிராகரிச்சுட்டாங்க. என்னோட வாழ்க்கையில நான் நெறைய விஷயங்கள், நெறைய அவமானங்கள் தான். ஏன்னா, எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு நான் நெனச்சேன். ஆனா யாரெல்லாம் நான் நினச்சேனோ, அந்த நண்பர்கள் எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்கன்னா, விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா, ஒரு கஷ்டம் எனக்குன்னு வரும்போது, என் கூட இருக்கிறது யாருன்னா, என்னுடைய நண்பர்கள் தான். ஆனா, நான் எல்லாருமே நண்பர்களா நினைப்பேன்னா, எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நான் நினச்ச என்ன, எல்லாருமே என்னை விட்டுட்டு போயிருக்கும்போது, ஒரே ஒரு நண்பன், என்னோட லைஃப்பில ஒரு நண்பன் அல்லது 2 நண்பன் என்னோட லைஃப்பில இருந்தாங்க. கடைசி நொடி வரைக்கும் இருந்தாங்க. கண்டிப்பா அவங்களே நான் கண்டிப்பா இந்த வீடியோல இல்லைனா கூட கண்டிப்பா ஒரு நாள் அவங்கள நான் கண்டிப்பா சொல்லுவேன். இன்னும் ஏன் சொல்லல அப்படின்னா, என் நண்பர்கள எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு நான் சொல்லணும்னா, கண்டிப்பா அதற்குரிய இடம் வரும்போது நான் கண்டிப்பா அந்த நண்பர்கள் யார் அப்படின்னு நான் சொல்லுவேன். என் கூட இருந்த நண்பர்கள். என்னை விட்டுட்டு போனவங்கள நான் சொல்ல மாட்டேன். ஆனா என் கூட இருந்தாங்க தெரியுமா? அந்த நண்பர்கள கண்டிப்பா இந்த வீடியோல இல்லனாலும் கூட கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் ஒரு இடம் வரும். அன்னைக்கு நான் சொல்லுவேன். இவன் தான் என் நண்பன். எனக்கு என் கூட இருந்தான். என் கூட நான் கஷ்ட காலத்தில என்னோட தோட்டத்திலயும் சரி, என்னுடைய லைஃப்ல நான் கஷ்ட காலத்தில இருக்கும்போது, என் கூட இருந்த இந்த நண்பன் தான் என் லைஃப்‌க்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தான் அப்படின்னு சொல்லி, ஒரு 2 அல்லது 3 நண்பர்கள் இருக்காங்க. அதில முதல் நண்பன் யார்? 2வது நண்பன் யாருன்னு நான் கண்டிப்பா நான் சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது, அந்த கஷ்ட காலத்தில இருக்கும்போது என்னுடைய நண்பர்கள்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க மக்களே. ஆனா நான் அந்த அந்த அளவுக்கு நான் கஷ்டம். ஏன்னா எனக்கு இப்படி நடந்துச்சு. அப்போ என் வலியோடையும், நான் வேதனையோடையும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நான் கால் பண்ணா, அந்த ஃப்ரெண்ட் எடுக்கல. எல்லாருமே, "டேய் நான் வேலையில இருக்கேன்டா. ஏன்டா ஃபோன போட்டு இது பண்ணிட்டு இருக்கிற?" அப்படிலாம் சொல்லி ஒரு சில நண்பர்கள் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. ஏன்னா லைஃப்ல கஷ்டம்னு வரும்போது நம்ம யார்கிட்ட போய் சொல்லுவோம்? ஒண்ணு அம்மாகிட்ட சொல்லுவோம். இல்ல அம்மாகிட்ட நம்ம சொல்ல முடியாத கஷ்டத்த நம்ம நண்பர்கள்ட்ட தான் சொல்லுவோம். ஆனா அதே நண்பர்களே ஒரு நாள் "டேய் ஏன்டா சும்மா சும்மா கால் பண்ணிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லி நம்ம கஷ்டத்தில இருக்கிறத அவங்ககிட்ட சொல்லணும்னு நினைப்போம். ஆனா அதே கஷ்டத்த அவன் நம்மள இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தும்போது மனசு வேதனையா இருக்கும். ஏன்னா அதே மாரி தான் என்னுடைய லைஃப்ல நான் இது பண்ணேன். என்னோட லைஃப்ல என் கஷ்டத்த சொல்லணும்னு நினச்சேன். ஆனா எல்லாருமே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. எவ்வளோ உயிர நம்புன உயிரா இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன விட்டுட்டு, ஐயோ! நம்மகிட்ட இதுக்கு பணம் கட்டுறோன்னு அப்படின்னு நினச்சிட்டு போனாங்களா என்னன்னு தெரியல. ஆனா யார்கிட்டயும் நான் உதவின்னு கேட்கல. எனக்கு சப்போர்ட்டிவா இருங்க. ஏன்னா என் லைஃப்ல நான் என்னோட தோட்டம் இப்படி ஆயிட்டு, ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மன வேதனையோட இருக்கேன். ஆனா யாருமே உயிரா இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 30 ஃப்ரெண்ட்ஸு அந்த அளவுக்கு நான் இருப்பேன். ஆனா எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. என்னோட யூஜி, பிஜி, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, வில்லேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனாலும் நான் தன்னம்பிக்கை விடல. இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது என்னோட லைஃப்ல நான் ஜெயிப்பேன். இன்னைக்கு என் தோட்டத்தில தண்ணி இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாருமே அத ஒரு ஈஸியா எடுத்துக்கிடுவாங்க. ஆனா, ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி, கடைசி நொடியில அந்த முருங்க மரம் அப்படியே காஞ்சு இருக்கும்போது, அதெல்லாம் நீங்க அந்த இடத்துல வந்து விசிட் பண்ணி பார்த்தா, கண்டிப்பா சொல்றேங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ அழகா பச்சை பசேல்னு இருந்த தோட்டம், ஒரே தண்ணி இல்ல அந்த அந்த தண்ணி இல்லாம அந்த மரம் ஃபுல்லா அப்படியே காஞ்சிட்டுங்க. ஆனா அதெல்லாம் ஈஸியா எல்லாருமே நினைப்பீங்க. அது பெரிய என்னப்பா தண்ணி இல்லன்னு இன்னொரு போர் போடணும். 4 போர் போட்டும் தண்ணி இல்லாம போகும்போது மனசு எப்படி இருக்கும்? கஷ்டத்தோட கஷ்டமா போட்டு கையில எடுக்கிறது ஏன்னா நம்ம லைஃப்ல ஃபினான்ஷியலா நம்ம டவுன் ஆனாலும் நம்ம நண்பர்கள் நம்ம கூட இருக்கணும். அது ஒரு கவலை. ஆனா எல்லா கவலையும் என்னுடைய லைஃப்ல அது ஒரு பெரிய பாடமா இருந்து. ஏன்னா நான் எல்லாருமே உயிரா இருந்த எல்லா நண்பரும் என்னை விட்டு போகும்போது, நான் அன்னைக்கு தான் என்னுடைய லைஃப்ல நான் யோசிச்சேன். இந்த உலகத்தில யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. நமக்கு நெறைய அனுபவங்களும், நம்மளுடைய திறமை தான் நம்மள உயர்த்தும். என்னைக்குமே நம்ம திறமைய யாருக்காகவும் விட்டு குடுத்துறாதீங்க. யாருக்காகவும் உங்களோட திறமையும், உங்கள அனுபவத்தையும் விட்டு குடுத்துறாதீங்க. பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிரும். எல்லாமே இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு யார்கிட்ட இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா அனுபவங்களும், நம்முடைய கல்வியும் நம்ம கூட எப்பவுமே இருக்கும். அதனால யாருக்காகவும் உங்களுடைய திறமையும், உங்களுடைய அனுபவத்தையும் விட்டு குடுத்துறாதீங்க. உங்க அனுபவம் தான் உங்களுடைய லைஃப்ல அடுத்த லெவல்ல உயர்த்தும். அதனால எல்லா விஷயத்திலயுமே நீங்க அனுபவமா இருங்க. அது கல்வியா இருந்தாலும் சரி, உங்களோட உழைப்பா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு அனுபவத்த நீங்க நெறைய கத்துக்கிடுங்க. உங்க லைஃப்ல நீங்க ஜெயிப்பீங்க. நான் ரியாலிட்டியா சொல்றேன். உங்க லைஃப்ல நீங்க ஜெயிப்பீங்க.
யாருக்காகவும் உங்கள் கல்வியை மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க. நீங்கள் நல்லபடியாக படித்து வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வேலையை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிப்பீங்க. அது நான் சொல்கிறேன். ஏன்னா என்னோடய லைஃப்பில் நடந்தது அப்படி தான். நான் விவசாயம் பண்ணும்போது என்னுடைய கல்வி ஒரு ஒரு சைடு இருந்தாலும் நான் விவசாயம் பண்ண ஆசையாக பண்ணேன். ஆனால் எல்லாம் போயிட்டு இனி அடுத்தது என்னலாம் நடந்துச்சு, இனி இந்த பார்ட்டு 9வது பார்ட்டில் என்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் மக்களே. ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. நான் இது பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நான் வரக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டு, அதாவது 9வது பார்ட்டு நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ அதையும் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம பிஜிஎஸ் ஆனந்த் சேனலை ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்பொழுதும் நான் உங்கள் பிஜிஎஸ் ஆனந்த். உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு பேராதரவு. டாடா பாய்.